என்ன கண்ணு தெரியலையா? நான் தான் அழுகிறேனே, எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? ராமனா, ஏன் அழுற? வேலை கிடைக்கலன்னா? நீங்க தான் அழுகிற, உனக்கு வேலை கிடைக்கலையா? ஆமாப்பா, வேலையும் கிடைக்கல, வீடும் கிடைக்கல. எது வீடா? 3 நாள் ஆச்சான். சத்திரத்தை காலி பண்ணணுமா? தனி ஆளா? தங்கச்சி வேற கூட இருக்கு. அப்படியா? வீடு உண்மைதாங்க. ஆனாலும் தம்படி தப்பாம அச்சு அப்படி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். உட்காருங்க. ஏதாவது விசேஷம்? ஆமாங்க, உங்க பக்கத்து போர்ஷன் எனக்கு வாடகைக்கு வேணுங்க. ஐயோ, அது எங்க அப்பாவில கேட்கணும். கொஞ்சம் இருங்க, நான் அவரையே அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் இதுவரைக்கும் இப்படி ஏமாந்தது இல்லப்பா. உங்க 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியலையே. எழுந்துரு, தாத்தா வராது. இவரு உங்க அப்பா மாதிரியா இருக்காரு. உட்கார். வணக்கம் பெரியய்யா. அண்ணே, இவங்கதான் என் தாத்தா. நான் ராம, எங்க அப்பா பலராம, எங்க தாத்தா பரசுராம. இல்ல முட்டாள், தம்பி வந்து வேலையை சொல்லுடா முதல்ல. யாரி முட்டாள்? நீதான் சொல்லேன்டா. நானே சொல்றேங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க பக்கத்து போர்ஷன் வாடகைக்கு வேணுங்க. வீட கூட யார் இருக்காங்க? என் தங்க சிவகாமி மட்டும் தாங்க. வீடு வேணும்னா நம்ம கண்டிஷன் எல்லாம் சொன்னியா தம்பி கிட்ட? என்ன கண்டிஷனுங்க? பெருசு ஒண்ணு இல்ல தம்பி. உன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க கூடாது. அவங்க வேலையை அவங்களே செய்துக்கணும். அட, இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அடுத்தது, வீட்டுக்குள்ளார பீடி சிகரெட் குடிக்க கூடாது. சென்ட், பவுடர், லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. பேஷ் பேஷ், எல்லாம் பழங்கால பண்பு ஒட்டியே இருக்குது. 3வது, தோட்டத்துக்கு அன்னாட நான் ஒரு 60 வாளி தண்ணி இறைக்கிறேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 வாளி இறைச்சா கூட போதும். ஐயா, இது ரொம்ப கேவலங்க. நீங்க 60 வாளின்னா நான் ஒரு 80 வாளியாவது இறப்பேன். வரே, நீங்களும் இருக்கீங்களா ஆம்பளைங்க? என்ன தம்பி, உன்னை எங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பா, உங்களுக்கு அப்பாவா? ராஜலட்சுமி கோஆபரேஷன். எஸ் எஸ், டேக் தி லைன் ப்ளீஸ். வணக்கங்க. இங்கிலீஷ் தெரியாதா? ஏன் தெரியுமே, சொல்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பேரு? ராமன். வயசு? நான் பிறந்த டிசம்பர் 31ங்க. அத கணக்குல சேர்த்தா வயசு 22, கணக்குல சேர்க்காட்டி வயசு 21. நம்ம ஆபீஸுக்கு எது வசதி? படிப்பு? ஏன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும்? பட்டம்? காலேஜ் படிப்பு தாங்க. டிகிரி என்னன்னு கேக்குறேன். எம்ஏ ஆர் பிஏ? பியூசி கூட காலேஜ் படிப்பு தாங்க. பிஎஸ்சி இந்த வேலைக்கு அன்ஃபிட். டைம் வேஸ்ட். போயிட்டு வாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கலீங்க. ராமா, நான் சக்சஸா? சக்சஸ் தான். நந்தி மாதிரி அந்த அம்மா குறுக்க இல்லாம இருந்தா சக்சஸ் தான். எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு. உண்மையா சொல்றியா? சார், அடுத்தது நீங்க போயிட்டு சீக்கிரமா உனக்கா காத்துக்கிறேன். ஒன்னா வீட்டுக்கு போலாம். நீங்களும் இதே வேலைக்கா? வணக்கங்க. வணக்கம். நீங்களா? ப்ளீஸ் சிட். நீங்க மிஸ் ராணி. ஞாபகம் இருக்க? ஆமா, இங்க முதலாளிக்கு பர்சனல் செக்ரட்டரி. குட். நான் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன், இன்டர்வியூக்காக வந்தேன். உள்ள போய் பார்க்கலாமா? ஓ எஸ், பார்த்துட்டு வாங்களே. What about letter? It's ready. என்னாச்சு? வேற ஒரு ஆளுக்கு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு இருக்கான். அவர் வராட்டி எனக்கு அந்த வேலையை கொடுக்குறேன். கொஞ்சம் இருங்க, நீங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நான் வந்து அப்புறம் மீட் பண்றேன். சார், என்னம்மா? இப்ப நல்ல தம்பின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் தங்கி என் கூட படிச்சோம். அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். இல்லம்மா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். நீங்க கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்கணும். நான் சொல்றேன். கொஞ்சம் வரீங்களா? சார்,
ஓ பாப்பா நல்ல தம்பி. ராணி ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ நல்ல மாதிரி நடந்துக்கணும். நிச்சயமா நல்லபடியா வந்து ராணி கூட்டு போய் தெரியும், எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வெரி குட். ஹலோ 212 போட்டுங்க. தங்கச்சி எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. அப்பா, மனசு நிம்மதியாச்சு. எனக்கெல்லாம் உயிரை போயிருச்சு. யாருன்னு இவங்க? இவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா? வீடு வாங்கி கொடுத்தது நான் தான். என்னை பத்தி இவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லலையா? வெரி சாரி ராமன். இவங்க இந்தாங்க, நீங்க படிச்சவங்க தானே? வந்த உடனே இன்டியூஸ் பண்ண வேணா? என்னது இந்தியூஸா? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறது நல்லதான், ஆனா இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? உன் இங்கிலீஷை கேட்டு சிரிக்கிறோம். இன்ட்ரோடியூஸ் இல்ல, இன்ட்ரோடியூஸ். தங்கச்சி ஆள் அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. முட்டாளா? ஆமாயா, இந்த முட்டாள் முன்னால போனதுனால தான் பின்னால போன உனக்கு வேலை கிடைச்சது. பேஷ், நல்ல குணம். தன்னை தானே புரிஞ்சிருக்காரே. இந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தங்கச்சி உன் ஃப்ரெண்டு ராணி தான் அந்த முதலாளிக்கு காரு இருந்துச்சு. ராணியின் சிபாரிசு தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சு. ராணி இந்த ஊர்ல தான் இருக்காளா? நான் அவளை பார்க்கணுமே. ஏமா ராணிக்கு ஒரு விருந்து கொடுப்போமா? ஓ, மிஸ் ராணி, நீங்க எனக்கும் வேலை வாங்கி கொடுத்திருந்தா. சாரி மிஸ்டர் ராமன். இதுக்கு என்னத்துக்கு சாரி? எனக்கா நஷ்டம் இப்போ? என்ன இருக்கு? மிஸ் ராணிக்கு தான் இப்ப எனக்கும் வேலை கிடைச்சிருந்தா நான் ஒரு பார்ட்டி கொடுத்திருப்பேன். அவங்களுக்கு டபுள் டோஸ் கிடைச்சிருக்கும். பாவம் இப்ப உன்னோட நின்று போச்சு. ஒண்ணு செய்ய, பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வா, வேலை கிடைச்சு. இப்ப நான் கேக்குறேன், அவங்க என்ன படிப்பை பார்த்தா வேலை கொடுத்தாங்க? முகத்தை பார்த்தா? அண்ணா, அப்ப ஒரு முகத்தை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. மிஸ்டர் ராமன், உங்களுக்கு அடிக்கு மேல அடி. என்ன பண்றது? அண்ணன் எனக்கு அறிவில்லைங்கிறாரு, அவர் தங்கச்சி எனக்கு முகம் இல்லைங்குது. நீங்க ஏதாவது சொல்லிட போறீங்களா? இல்ல, நான் வேலை இல்லைன்னு சொல்லி வச்சேன். அவங்களுக்கா நீங்க சொல்றீங்களா? உங்களுக்காக அவங்க சொல்லட்டும். ஐஸ்கிரீமா தின்னுட்டு சிவகாமி, என்ன வம்பு கிளிக்கிறாரு. ஏன் நீங்க மாத்திரம் தான் ஒத்துமையா இருக்கணுமா? கை கை சொல்லவா? மறுபடியும் வர்றோம்ல. மிஸ்டர், இங்க ஆளிட்டாங்க. ப்ளீஸ். யாரு ஃப்ரெண்ட்ஸா? எஸ். நாங்க மட்டும் என்ன விரோதியா? நாங்களும் உங்க ஃப்ரெண்டு தான். அனாவசியமா பேசாதீங்க. தயவுசெய்து எழுந்து போயிடுங்க. டேய், நம்ம எழுந்துட்டு போகணுமாண்டா? ஏன் போகணும்? ஏன் போகணும்னு என் ஃப்ரெண்டு கேட்கறான். ஏமா இந்த சீட் உங்களுக்கு ரிசர்வ்டா? முடியாது. ரிசர்வ் தான் கேட்கிறேன். நியாயமா பேசுறேன். நீ தான் பாக்கி, அதுக்கப்புறம் நீ வந்து உட்காந்து. மறுபடியும் கேட்கறேன், இந்த பிளேஸ் உனக்கு ரிசர்வ்டா? அவர் சொன்னது கரெக்ட். இந்த பிளேஸ் உங்களுக்கு சரிவிடா. டேய், ரொம்ப ஹாட்டா இருக்காங்க, அவனை கொஞ்சம் கூல் ஆக்குவோம். அதை கொடு.
பர்மிஷன் உள்ள விட்டுறியே. ஐயோ, உங்களுக்கு தெரியாதுங்களா? நம்ம முதலாளியோட மச்சனமா அவரு. மச்சன்னா பேரு கண்ணையா. நேற்றுக்கு இந்த ஆள் தானே வம்புக்கு வந்தது. பெரிய முதலாளியோட மச்சன் இல்ல. ஆபத்து தான். யாருக்கு? அந்த ஆளுக்கா? நமக்கு தான். ஆமா. ரெண்டு பேரையும் முதலாளி கூப்பிடுறாரு. அவ்வளவுதான். வாங்க. நல்ல பையன். பயப்படாதீங்க, நானே போறேன், வாங்க. ராணி, நேத்து நீ ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட் போயிருந்தியா? எஸ் சார். ஏன் அங்க போன? ஆபீஸ் டைம் முடிஞ்சு. நாங்க எங்க போன என்ன சார்? அடி சக்க நாங்க அவரையும் ஜோடி போட்டு பேசுறாங்களே அம்மா. மிஸ்டர் ஷட் அப். யூ ஷட் அப். 1ஆம் தேதி ஆனா எங்க கிட்ட கை நீட்டு காசு வாங்குற கூட்டம். சும்மா கொடுக்கல சார். அட்வான்ஸா ஒரு மாசம் உங்களுக்கா பாடுபட்டு அப்புறம் தான் காசு கேட்கிறோம். அவ்வளவு திமிரா? இப்ப டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மிஸ்டர், வெறும் உறவை வச்ச நீங்க இவ்வளவு பேசும்போது நாங்க உழைக்கிற கூட்டம். ஏன் பேசக்கூடாது? திமிர்ல பேசுறது நீங்க சார், நாங்க இல்ல. ராணி, ப்ளீஸ் கீப் குவைட். பெத்த தகப்பன் கூட இப்படி பேசுனது இல்ல சார். பின்ன என்ன? ராணி, பொது இடத்துல நீங்க சம்பந்தப்பட்டு இப்படி ஒரு கலவரம் நடக்குது ஆபீஸ் கேவலம். நல்லது. ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பெண்ணோட நீ இப்படி பழகிறது ரொம்ப மன்னிக்கணும் சார். ஆபீஸுக்கு கேவலம் வரும்படியா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். சரி சரி போங்க. மச்சான், உங்களை போல நெஞ்சில வலுவு இல்லாதவங்க ஆபீஸ் நடத்தினா அது ஆபீஸா இருக்காது, காதலர்கள் உற்பத்தி பண்ண ஃபேக்டரியா மாறிடும். சரி சரி போட. எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ரூபாய் தேவை, கொடுங்க. கேஷ் எடுத்து வாங்கிட்டு. That's all right. பணக்காரர் நீங்க, உங்க மச்சானா இருக்கட்டும். அதனாலே ரவுடித்தனமா பேசணும் நடக்கணும் சட்டமா? நானும் பேச சொல்றேன். அவன் ஒரு பொறுக்கி வேற எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவனை ஏன் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியில வரட்டுங்க. என் விதிமா, என் விதி, வேற வழி இல்லை. எனக்கு என்ன செய்ய சொல்றேன்? எனக்கு என்ன செய்ய சொல்ற? அப்பா, நான் யாருன்னு அவன் கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் இப்படி பேசுவானா பாப்போம். அது என்ன ஆபத்தாச்சம்மா? உறவு கொண்டாடி நம்ம 2 பேரும் உயிரையும் வாங்கிடுவானே. ஏன்பா பயந்து வாழணும்? ஆத்திரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா. சரி, நானே நேர்ல போய் சித்திய பார்த்து புத்தி சொல்லிட்டு வரேன். என்னை கூட்டிட்டு போங்க. ராணி, அவ தம்பி இவன். தம்பியே இப்படி இருந்தா அக்கா எப்படி இருப்பா நீயே பாரு. 2 பேரையும் உயிருக்கு கருணாகமும் செந்தேடுமா வாச்சிருக்கிறாங்க. இத பாருமா, நீயாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை தனியா வச்சிருக்கேன். இப்பவாவது புரியுதாமா? புரியுதப்பா, புரியுது. வெளியில பெரிய மனிதர், வீட்டுல அடிமை வாழ். ஏன்பா அப்படி? இந்த ரகசியம் எனக்கு தெரியும், சொல்லுங்க. நான் எதையுமே சொல்ல முடியாது. அப்பா, உங்க சொந்த மகளிடமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சிச்சி, என் தலைவி. ராணி, ராணி, ராணி. தேங்க்யூ. ஆபா, கடவுளே, எனக்கு காலு போதாதராப்பா, 2 ரெக்கையும் கொடு. முடியல. ஏன்பா, உனக்கு பூமி பிடிக்கலையா? நம்ம 2 பேருமா தானே ஒன்னா வேலையை தேட ஆரம்பிச்சோம். நான் இன்னும் தேடிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு மேலதான் காலியா இருக்குமா. ஆமாமா, உனக்கு வேலை கிடைச்சுதான் என்ன பிரயோஜனம்? நான் அப்படி சொல்லிட்டேன், எனக்கு மாத்திரம் வேலை கிடைக்கட்டும். பாரு எவ்வளவு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். அப்படின்னா உனக்கு வேலை கிடைச்சாச்சு. கிடைச்சா? ஏதோ என்ன வேலை? உண்மையா பண்ண? ஆமாமா, ராணி கிட்ட சொல்லி எங்க ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி. மச்சான், மச்சான், இது மறக்க முடியாத ஒரு சம்பவம். மச்சானா? ஆமா, நான் சொல்லல வேலை கிடைச்சா எவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் செஞ்சு காமிப்பேன்னு. இப்ப மச்சான கூப்பிட்டா இதான் முதல் வேலை, சாம்பிள். மச்சான், என்ன வேலை மச்சான்? டெலிபோன் ஆபரேட்டர் வேலை. ஆபரேட்டர், டெலிபோன் ஆபரேட்டர். ஹலோ, ராஜலட்சுமி கார்பரேஷன். என்ன சார், நம்பர் என்ன 73? சச்சா, அது எங்க போன் நம்பர்ல சார், எங்க டோர் நம்பர் வெஹிக்கிள். ஹலோ, கம்ப்ளைண்ட்ஸ் சார். எங்க ரயில்ல என்னமோ குருன்னு சத்தம் வருது. ரயில் ஏதாவது காக்கா உட்காந்துருக்கா பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் சார், கொஞ்சம் இருங்க. யாரு? ஓ ஓ, என்ன சிவகாமி, என்ன என்ன போன் மட்டும் பேசாம இருக்கிற வெக்கமா? போன் மட்டும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? கமான். ஹலோ, எது கல்யாண விஷயமா? ஆமா, அதுக்கு என்ன அவசரம்? உங்க அண்ணனா? ஆர்டர், அவர் நல்லவர், ஒன்றும் சொல்ல மாட்டார். எது? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏ பாய், காபி எடுத்து போடா. ஹலோ,
இந்த மாதிரி கல்யாண விஷயத்துக்கு அவசரப்படாத. ஏன்னா அவங்க அண்ணா அனுமதிக்கணும், எங்க அப்பா சம்மதிக்க வேண்டாமா? அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறான், அவன் சம்மதிக்க வேண்டாமா? மகனே, எனக்கு சம்மதம் தான்டா. வாங்க வாங்க. அப்பா வணக்கம். தம்பி, உன்னைத்தான் பார்த்து பேசலாம்னு வந்தேன். இந்த பையன் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா நானும் எங்க அப்பனும் கிராமத்தோட போய் இருந்துக்குவோம். உன் தங்கச்சி சிவகாமி எனக்கு வருங்களா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் தங்கச்சிக்கு இஷ்டம்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கேட்டுறேன். சிவகாமி, உனக்கு சம்மதம் தானே? இது ஒண்ணே போதுமே சம்மதத்துக்கு. மாப்பிள்ள தலையாண்ட தலைவரை தலைவரே. என்ன விளையாடுறியா? முதலாளி எச்சரிக்கை மறந்துட்டியா? மறந்து போச்சு. நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போயிடு. போக மாட்டேன். ஏன்? அது என் இஷ்டம். என் பேப்பர் படிக்காத. படிப்பேன், அது என் இஷ்டம். ஏன் கூட வர்ற? அது என் இஷ்டம். என்னடா கஷ்டம்? அது என் இஷ்டம். அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? ஓஹோ 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 அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? முத்து முத்து பேச்சு கத்தி விழி வீச்சு அத்தனையும் மறந்தாரா? முத்து முத்து பேச்சு கத்தி விழி வீச்சு அத்தனையும் மறந்தாரா? முன்னழகு தூங்க பின்னழகு ஏங்க பெண்ணழகை விடுவாரா? பெண்ணழகை விடுவாரா? முத்திரையை போட்டு சித்திரத்தை வாட்டி நித்திரையை கெடுப்பாரா? முத்திரையை போட்டு சித்திரத்தை வாட்டி நித்திரையை கெடுப்பாரா? மூவாசை வெறுத்து ஊராரை மறந்து முனி வருவாரா? அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? கொட்டு முழக்கோடு கட்டழகு மேனி தொட்டு விட மனமில்லையா? கொட்டு முழக்கோடு கட்டழகு மேனி தொட்டு விட மனமில்லையா? கட்டிலுக்கு பாதி தொட்டிலுக்கு பாதி கருணை வரவில்லையா? கருணை வரவில்லையா? விட்டு பிரிந்தாலும் கெட்டி நடந்தாலும் கட்டாமல் விடுவேனா? விட்டு பிரிந்தாலும் எட்டி நடந்தாலும் கட்டாமல் விடுவேனா? மேடைகளில் நின்று தோழர்களை கண்டு சொல்லாமல் வருவேனா? ஓஹோ 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 அத்தை மகள்
ஏன் அவர் ஒரு மாதிரியே போறாரு? டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ராணி, அவர் குற்றவாளின்னு நானும் குற்றவாளி தான். எனக்கு தெரியுமா? அவருக்கு தண்டனை எனக்கு விடுதலையா? மக ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் உங்க வேலைக்காரி. ஐயோ சார், ராஜினாமா கடிதம். ஆபீஸ்க்கு நீ ரொம்ப தேவை, போய் வேலை பார். அவரை டிஸ்மிஸ் பண்ணியாச்சான்னு முதல்ல மச்சான கேளக்கா. அடியே பொன்னி, ஐயாவுக்கு டிஃபன் கொண்டு வா. ஏன் ஐயா, அவன் ஏதாவது தகராறு பண்ணானா? யாரு கேட்கல? அதான் ஐயா, யாரோ நல்ல தம்பியோ யாரோ அவனை டிஸ்மிஸ் செய்தப்போ கால கையில விழுந்தானான்னு கேட்கிறேன். இந்த பாரு வேற ரெண்டு விஷயம். காரணம் இல்லாம இந்த காலத்துல நம்ம யாரும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, புதுசா வந்த நல்ல தம்பி தான் ஒழுங்கா வேலை செய்யறான். உங்க பேச்சு கேட்டு நல்லவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டா ஆபீஸ நஷ்டத்துக்கு எடுத்து போட வேண்டியதான். அப்படியா விஷயம்? இது கட்டு மச்சான், எனக்கு வழி தெரியும். அவனை நானே கவனிச்சுட்டேன். வேலை என்னது? தம்பி 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 தம்பி, ஹலோ, எங்க போற? அங்க டிராப் பண்றேன், வா. அरे இவரு என்ன கூச்சம்? கம் ஆன் கம் ஆன், இறங்கு மங்கில. ஒண்ணும் இல்ல. ஏய் கமலா, ஒண்ணுதான். ஓ காட், அரே இது கொஞ்சம் பிடிச்சுக்கோ. லில்லி, எனக்கு பஸ் வந்துடுச்சு. வரேன், டாடா. அதுக்கு வேலை வந்துருச்சு, பாவை இது பாட்டிக்கிச்சு உதவா. மிஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சாரி, நான் லேடிஸ் வண்டி தொடர பழக்கம் இல்ல. ஐயோ ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்டா போறேன். ரோட்ல ரொம்ப கெஞ்சுறீங்க. இதையா ஏறுங்க வண்டியில. வாட் a lovely weather. வாங்க, உங்களுக்கு லிஃப்ட் தரேன். அசோ வேணாங்க. ஐயோ ப்ளீஸ் வாங்க. ரோட்ல கை வச்சிருக்காதீங்க. ஏடி சீக்கிரம் போயிருங்க. Thank you, Mr. Rao. Thank you. Ta-ta. Ta-da. Cheerio. Cheerio. Ta-ta. 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 Oh, sweet lady. யார் அந்த ஸ்வீட் லேடி? உட்கார்ந்து கழிச்சுவாமி. யாரு? எனக்கு தெரியாது. ஸ்கூட்டர் நல்லா விடுறா. கவனுக்கு இவனு போட்டதும் அவளை பார்த்து ஸ்வீட்டா இருக்கா? ஐயோ, தப்பு பேசுற சிவகாமி. நான் ஒரு உதவி செஞ்சேன். என்ன உதவி? லவ்வா? ஆமா ஆமா சிவகாமி, எங்க தாத்தாக்கு ஒரு பொண்டாட்டி, அப்பாக்கு ஒரு பொண்டாட்டி, ராமனுக்கும் ஒரே பொண்டாட்டி. அது நீ. இந்த ராமவிலாசே ஏகபத்தினி விரதர்கள். என்ன நம்பு. அப்படியா? அவ பேர் என்ன? லில்லி லில்லி லில்லி. என்னது? அவ பேரு லில்லி. ஸ்கூட்டர் ஓட்டிட்டே சொன்னதுனால எனக்கு லில்லி லில்லின்னு கேட்டிருக்கு. அட்ரஸ் தெரியல. பத்தியா பத்தியா பத்தியா. சரி, அவளுக்கு வேற என்ன உதவி செஞ்சீங்க? ஒரு உதவி கொடுத்தேன். என்னது? ஸ்கூட்டருக்கு. அதுக்கப்புறம் தான் அது ஓடிச்சு. ஆஹா, பெரிய திங்காங்க இவரு. பாசக்கத்தை தாப்பா போட்டுட்டேன். உதச்சாரா வண்டி ஓடிச்சா? உதச்சா உங்க காலையில உடைஞ்சிருக்கும். யாருகிட்ட இந்த கதை? சோறு தண்ணி எதுவும் கிடையாது. போங்க பின்னால. ஐயோ, சோறு தண்ணியே கிடையாது. சிவகாமி, நான் வீணா போயிடுவேன். சிவகாமி 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 மூஞ்சி அடிச்சிச்சேன். சிவகாமி. ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை. ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு. இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு. ஏன்? எப்படி? உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா? நான் என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண? எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேனே. என்ன? காதலிக்கிறதும் சண்டை போடுறதும். எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்றேனே. என்னது? காதலிப்பது, அழுவது. ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா? இருக்கட்டும். ஐயோ, கூச்சுக்கிட்டீங்களே. உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை.
பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் மாறு பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் மாறு ஓடும் உன்னை நாடும் என்னை உன் சொந்தம் என்று கூறும் திரும்பும் என்னை நெருங்கும் உந்தன் பதில் கொண்டு வந்து போடும் பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் மாறு இதுதான் அந்த நிலவோ என்று முகம் பார்க்கும் வண்ண பந்து இல்லை இது முல்லை என்று போராடும் கண்ணில் வண்டு வருவார் இன்று வருவார் என்று மனதோடு சொல்லும் பந்து வரட்டும் அவர் வரட்டும் என்று வழி பார்க்கும் காதல் செண்டு பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் மாறு முதல் நாள் இரவில் தனியே என்னை அழைத்தோடி வரும் தென்றல் இவர்தான் கொஞ்சம் கவனி என்று இழுத்தோடி வரும் கண்கள் அருகில் மிக அருகில் கண்டு அணை மீறி வரும் வெள்ளம் அடங்கும் அன்று அடங்கும் இன்று அலை பாய்ந்து வரும் உள்ளம் பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் மாறு ஆஹா ஆஹா ராணி, இவ்வளவு நாளை நாம் எங்க இருந்தோம்? எப்படியோ பூமி வந்து சேர்ந்துட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் துணைக்கு வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச் நட்பு போட்டி. எடுங்க பேட்டா. சாரி, நான் போகணும். ஓஹோ, பொம்பளை கூட தான் ஆடுவீங்களா? நான்சென்ஸ். நான்சென்ஸா?
ராணிமா ராணிமா. இப்பதான் சின்னம்மா வந்தாங்க, முகத்தை கிளீன் பண்றாங்க. பஞ்சவரன் எங்க? பவுடர் போடுறா. அது வேறயா? அம்மாவுக்கு பூசுறா. அதான பார்த்தேன், அவளே பூசிக்கிறாள். அவ பூச்செல்லாம் 5 மணிக்கே ஆயிடுச்சு. இப்பதான் வந்தியாமே, எங்கம்மா போயிருந்த? என் ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தேப்பா. அப்பா, யாரும் அந்த ஃப்ரெண்டு? லேடி ஃப்ரெண்டா தான் இருக்கும். ஷட் அப். யோ, நீ ஏன் வெடிக்கிற எண்டு மாதிரி துடிக்கிற? உன் வேலையா இது? இப்படி கேக்குறதே உன் வேலையா? இதா 2 பேரும் உள்ள போங்க. ராணிமா, என்னப்பா? உங்க அம்மா இறந்த பிறகு குழந்தையா இருந்த உன்னை வளர்த்து ஆளாக்கப்பட்ட பாடு கொஞ்சம் இல்லம்மா. இனியும் வருங்கால நல்ல மாதிரி அமையணும் தாமா இவ்வளவு துன்பத்திற்கிடையிலையும் நான் உயிரோட இருக்கிறேன். இந்த வயதில் தாமா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நண்பர்களோட பழகு, நல்லவங்களா பார்த்து பழகு. ராஜலட்சுமி மகளா அந்த ராணி? அதுதான் அந்த பொண்ண தான் உயிரை போல தாங்கிக்கிட்டு இருக்காரு. துரோகி, என் கண்ணிலேயே மண்ணை தூவியிருக்காரு. இந்த மனுஷனுக்கு என்ன நெஞ்செழுத்தம்? அக்கா, வீணா ஆத்திரப்படாத, தந்திரமா காரியத்தை சாதிக்கும். இந்த பாரு, மச்சான மிரட்டி எப்படியாவது இந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சிரு. உனக்கோ குழந்தைங்க இல்ல, அவதான் வாரிசு. அவளை வேற எவனாவது கட்டிக்கிட்டானா சொத்து சுகமெல்லாம் அவங்களுக்கு போயிடும். அப்புறம் நாம பழைய ஆத்தங்கரைக்கு போட வேண்டியதான். Hey Ram, please come here. ஏய், வை வை. Please brother. இன்னும் டாடா சொல்லக்கூடாது. வேணா ஒரு சீரி கூடவா வராது? ஏன் வராது? இதெல்லாம் சொன்னாதான் படிச்சு நான் சொல்றேன். ஏய் தாத்தா, சீரியோ. Bye bye. ஓ, அருண் இருக்கா? ஏய், இருக்கானே. அங்க பிடிக்கிறாளே, கூட்டம் சேர்க்கிறாளா? என்ன? ஐயோ, ஸ்டாண்டு போடுறாளே. Hey Ram, ஐயோ, என்ன பாத்ரூம் எங்க இருக்கு? ஐயோ, என் வீட்டுல பாத்ரூம்ல தயவு செய்து போயிடுமா. போய் சொல்லாதே ராம். அத்து. ஐயோ, சிவகாமி வீட்டுக்குள்ள இருக்கிறா, பைஜாமா உள்ள போறாளே. ஐயோ, இது என் வீடுமா, என்ன உன் வீடு மாதிரி போறியே, கொஞ்சம் இரு. No Ram. ஐயோ, தகராறு பண்ணாதம்மா, தயவு செய்து ப்ளீஸ். Be quick. சிவகாமி, 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 சிவகாமி. என் பொண்டாட்டி நல்ல காலம் வீட்டுல இல்ல, போ. அப்பாட, கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிற. உழுந்தியா, எழுந்துரு. ஸ்கூட்டர்காரி நடக்க மாட்டேங்கிறாள், உருள்றா போல் இருக்கு. ராமா. ஐயோ, இவனுக்கான வீடையே மாத்திரம் போல் இருக்குது. லில்லி, ஆச்சா. Coming. சீக்கிரம் கம்மு. கம்மிங். சுதியில் ஒண்ணும் குறைச்சல. ஆச்சா. Wait Ram. ஐயோ, எல்லாத்தையும் கையிலேயே வச்சிருக்கிறாயா? Thank you Mr. Ram. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சீக்கிரம் போய் சேரம்மா, என் பொண்டாட்டி வந்துட போறா. Hello. இதுதான் உங்க மிஸ்ஸஸ்? சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. Thank you. Bye bye. Cheerio. அது விடாத. Sister, உன் husband sweet பையன். ஐயோ, வெளியேற்றாளே. சிவகாமி, என்ன நம்பு, அந்த கோபுரத்திலே நம்பாதே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுந்துருங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாமா உட்காருங்க. ஐயோ, என்னால நம்ப முடியலையே. இன்னைக்கு யாரும் முகத்துல முளைச்சனோ, அப்பாட பொழைச்சுக்கிட்டேன். ஐயோ, சிவகாமி, சிவகாமி, அடிக்கா, 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 சிவகாமி, அடிக்கா, சிவகாமி, சிவகாமி. Sweet boy. சிவகாமி, 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 சிவகாமி. ஐயோ, சிவகாமி, எல்லாமே தெய்வ சோதனையா இருக்கு. சிவகாமி, 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 சிவகாமி.